இருக்கிற நந்தி உங்களை பூலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் இங்க செஞ்சு முடிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதை முடிச்சிட்டு பின்னாடி வரேன். போலே, நீ சித்தார்த்த கூட்டிட்டு போ. நான் பொம்மி ஆத்மாவையும் சம்யுக்த ஆத்மாவையும் பார்த்து அவங்களுக்கான கடமையை செஞ்சிட்டு வரேன். சரி. ஐயா, எப்படி என்னோட ஆத்மாக்கு திரும்ப வரன் கிடைச்சிருக்கு? போலே, சாபம்னு ஒண்ணு இருந்தா சாப விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கும். இறைவன் எல்லா நேரங்களிலும் நேரடியா வந்து உதவ மாட்டான். அது பிரபஞ்ச விதியை மீறின மாதிரி ஆயிடும். அதனால சில நேரங்கள்ல நல்ல ஆத்மாக்களுக்கு உதவ என்ன மாதிரி சேவகர்களை அனுப்பி வைப்பாரு. இந்த இடத்துக்கு நீ வரணுங்கிற விதி இந்த இடத்துல வச்சு அந்த பிராத்திமா மந்திரத்தை நான் சொன்னதுனால மட்டும்தான் உன்னோட சாப விமோச்சனம் நீங்கிச்சு. இனி நின்னோட தேக ஆத்மாவுக்கு அழிவே இல்ல மோளே. சரிம்மா, நீ இப்போ கிளம்பு. ரொம்ப நன்றி நம்பூதிரி ஐயா. அந்த மந்திரவாள் பார்த்திபனா பிறந்து ஜென்மத்துல சித்தார்த்தா இருக்கிறாரு. அதான் அவர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அந்த வாள் சித்தார்த்த கிட்ட இருக்கிற வரைக்கும் இனி பொம்மி ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? நீங்க செஞ்சதே எனக்கு ரொம்ப பெரிய உதவி. தேவைப்படும் போது நிச்சயம் நான் கேக்குறேன். என்னோட ஆத்மா இனி இந்த அரண்மனையை விட்டு வரவே வராது. பார்த்திபனோட நினைவுகளோட இங்கேதான் இருக்கும். இந்த சாபத்திலிருந்து வேடன் எப்பவுமே வெளியே வர முடியாதபடி என் ஆத்மா இங்கிருந்து காவல் காக்கும். ஹே வேடா, என்ன ஆனாலும் நான் உன்னை இந்த அரண்மனையை விட்டு வெளியே விடவே மாட்டேன். பரமேஸ்வரா, ரொம்ப நன்றி பரமேஸ்வரா. என் ஆத்ம தேகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சதும் நான் ரொம்பவே பயந்துட்டேன் பரமேஸ்வரா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போயிட்டேன். இந்த பிரபஞ்சத்தோட விதிப்படி நீங்க எனக்கு நேரடியா உதவ முடியாதுன்னு சொன்னதும், ஐயோ என் ஈசனே என்ன கைவிட்டுட்டாரேன்னு துடி துடிச்சு போயிட்டேன். அந்த சில நொடிகள்ல நானும் சராசரி மனுஷங்கள மாதிரி சிந்திக்காம போயிட்டேன். அப்போ ராணி வயித்துல இருக்கிற குழந்தை இந்த பூமியில பொறுக்கிறதுக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குமா? அந்த வேடனால இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா ஈசனே? என்ன ஆபத்துன்னு சொல்லுங்க. அந்த வேடனோட ராசி கடகராசி. சூரியன் கடகராசியில புகுந்து அதை விட்டு வெளியேறக்கூடிய 29வது நாளை ஆடி மாசம்னு சொல்லுவாங்க.
இந்த 29 நாட்களுக்குள்ள அடுத்தடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன், ராணியே கூட வேடனோட உயிரை காப்பாத்துவா. இல்ல, வேடன் பணிமண்டபத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ராணியே கூட உதவலாம். என்ன ஈசனை இப்படி சொல்றீங்க? விதியோட ஆட்டத்தை யாராலையும் கணிக்கவே முடியாது பூமி. நடந்துட்டு இருக்கிற இந்த பரமபத ஆட்டத்துல வேடன் முற்றுப்புள்ளி இல்லை. அவன்தான் இந்த ஆட்டத்தோட மையப்புள்ளி.